சார் அப்படியே வரிசையா இல்லைங்க நிர்வாகிகள் எப்போ கம்மியான வரிசையா ஸ்டார்டிங் இந்த கிழக்கு பக்கம் மயக்க முன்னாடி வாங்க அப்படி வாங்க தம்பி வாங்க ஓரம் பண்ணுங்க இல்ல தாராளமா இல்லைங்க வண்டி வந்து இல்லைங்க எடுத்துட்டு வந்துடுறீங்க இந்த புள்ளம்பாடி ஒன்றியத்திலே பெருந்தலைவர் காமராஜருடைய திருவுருவத்திற்கு மாலை அணிந்து எங்களுடைய காங்கிரஸ் கமிட்டியின் போதனைகளை உங்களுக்காக தெரிவிப்பதற்கும் இந்த நாட்டிலே ஜனநாயக படுகொலை செய்து கொண்டிருக்கும் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களின் ஓட்டு திருடலை கண்டித்தும் இந்த மெழுகுவர்த்தி ஏந்தி நாங்கள் இந்த காந்தியவாத ஊர்வலத்தை நடத்த இருக்கின்றோம். இந்த ஊர்வலத்தில் தலைமை தாங்கி இந்த காங்கிரஸ் பேர் இயக்கத்தை பற்றி மக்கள் அனைவருக்கும் விழிப்புணர்வு ஏற்படுத்துவார் எங்களுடைய மாவட்ட கழக பொருளாளர் திரு லோகம்பால் இளையராஜன் அவர்கள் உங்கள் முன்பு உரையாற்றுவார். மரியாதைக்குரிய இந்திய காங்கிரஸ் தலைவர் அருமை வருங்கால பாரத பிரதமர் திரு ராகுல் காந்தி அவர்களின் பிரதமர் ஆக்குவதற்காக இந்த ராகுல் காந்தி எதற்காக போராடுகிறார்? இங்கே நடக்கின்ற பாஜக பாசிச ஆட்சி ஒரு மோசமான ஒரு ஆட்சி, மோசடி ஆட்சி. ஓட்டுக்களை திருடி ஒரு பிரதமர் நாற்காலியை பிடித்துக் கொண்டிருக்கிறார் என்றால் இந்த ஜனநாயகம் எங்கே போய் கொண்டிருக்கிறது என்று நீங்கள் எல்லாம் பாருங்கள். எவ்வளவு கேவலமான ஒரு செயல். இந்த நாட்டுக்காக பாட்டி அனைவருடைய ஒத்துழைப்போடும் இந்த நாட்டிற்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தார்கள். இன்று அந்த சுதந்திரம் பறிபோய்விட்டது. ஏனென்றால் அவர்கள் ஜனநாயகத்தை மாறச் செய்தார்கள். இந்த நாட்டை, இந்தியாவை வலிமைப்படுத்தினார்கள். இன்று ஒரு கபோதி ஆட்சியிலே அமர்ந்து கொண்டு தன்னுடைய அனைத்து மீண்டும் பதவியை பிடிக்க வேண்டும் என்ற வெறி. ஏனென்றால் அவ்வளவு ஊழல், எதிரெடுத்தாலும் ஊழல். ஒரு ரோடு 2 கோடியோ 3 கோடியோ ஆகுது. 250 கோடி போட்டி எடுத்திருக்காங்க. இப்படி நிறைய ஊழல்களை செய்து
அதானிக்கும் அம்பானிக்கும் தாரை வார்த்து கொண்டு இந்தியாவை அந்த ஊழல் ஒரு ஊழல் எல்லாத்துலயுமே ஊழல். ரஃபேல் ஊழல், அதே போல உங்களுக்கு ஏர் இந்தியா ஊழல், அதே போல ரயில்வே ஊழல். அனைத்து ரயில்களையும் எல்லாத்தையும் அதானிக்கு தர்றது, ரயில்வே சொத்துக்களை விற்று இது பண்ணுறது, அதானிக்கு கொடுக்கறது. அதே போல எல்ஐசியை விற்று அதுலேயும் எல்ஐசி பணத்தை பூரா அதானிக்கிட்ட கொடுக்கறது. எப்படிங்க இந்த நாடு தாங்கும்? கொஞ்சமாவது யோசனை பண்ணுங்க மக்களே. எல்லாத்திலையும் ஊழல் பண்ணிட்டு அந்த ஊழலை மறைப்பதற்காக தான் ஆட்சியிலே இல்லை என்றால் நாம் ஜெயிலிலே இருப்போம் என்று அவர்களுக்கு நன்றாக தெரியும். இந்த இரு திருட்டு ராஸ்கல்களுக்கும் நான் சொல்வது என்னவென்றால், மரியாதையாக ஆட்சியை விட்டு ஓடிவிடு, மரியாதையாக ஆட்சியை விட்டு ஓடிவிடு, உன் உயிரை காப்பாற்றுங்கள். இல்லை என்றால் எங்களுடைய அருமை தலைவர் மக்களோடு சேர்ந்து பெரும் போராட்டத்தை ஏற்படுத்தி உங்களை இலங்கையில் ஏற்பட்டது போல் ஓட விடுவார் என்பதை மனதில் கொள்ளுங்கள். எவ்வளவு ஊழல்களை செய்து கொண்டு மக்களுடைய ஓட்டை ஏப்பா ஒரு வீட்டில் எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? ஒரு சின்ன வீடு, ஒரு ஆள் 2 ஆள் தான் படுக்கிற பெட்ரூம் இருக்கு. அதில் 80 பேர் பார்த்தாங்க. 1 மணி நேரத்துக்குள்ள 70 லட்சம் ஓட்டு போலாகுது மகாராஷ்டிராவில். எப்படி கேட்கலாம்? லாஸ்ட் 5 மணிலேருந்து 6 மணிக்குள்ள 77 லட்சம் ஓட்டை போல் பண்ணிருக்கீங்க.